नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधिये வாசிஷ்டாய நமோ நமஹ நமஸ்சர்வேபியः. அம்சாவதரண பர்வத்தினுடைய இறுதி அத்தியாயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் சொல்லும் பொழுது இப்படியாக க்ஷத்ரிய பெண்கள் பிராமணர்களுடைய சம்பந்தத்தினால ஹே ராஜா எத்தனையோ க்ஷத்ரியர்களை மகா வீரியவான்களாக ஈன்றெடுத்தனர். நிறைய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த க்ஷத்ரிய வம்சம் தழைக்கணும் அப்படின்றதுக்காக பிறந்தா. இப்படியாக க்ஷத்ரிய பெண்கள் பிராமணர்கள் இப்படியாக க்ஷத்ரிய வம்சமானது க்ஷத்ரிய பெண்கள் தபஸ்வியான பிராமணர்களிடத்தில் உடைய சம்பந்தத்தினால் வளர்ந்தது. இந்த புது வம்சம் தீர்காயுஷோடையும் தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடையும் தான் இருந்துட்டு வரா. அதே நேரத்தில் பிராமணர்களை தலைமையாக கொண்டு 4 வருணங்களும் ஸ்தாபிக்கப்பட்டன. மற்றொரு முறை அந்த சமயம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனைவியோட சேர வேண்டிய காலத்தில் தான் சேர்ந்தா. ஒருபோதும் காமத்தினாலேயோ இல்லை அவளுக்கு அந்த ரித்துக்காலம் இல்லாத காலத்திலேயோ சேரலை. மற்ற ஜீவராசிகள் கூட, ஏன் இப்போ உதாரணத்துக்கு பறவைகள் எடுத்துட்டா கூட, அந்த பறவைகள் கூட இந்த மனுஷர்களாட்டமே சேர வேண்டிய காலத்தில் மாத்திரம்தான் சேர்ந்தா, மற்ற நாட்களில் சேரலை. அதனால் பரத வம்சத்தில் உத்தமராய் திகழக்கூடியவரை இப்படியாக 100, 1000 ஜீவராசிகள் பிறந்தன. எல்லாருமே தர்மத்தை ஒட்டியே வாழ்ந்துருந்தா. பூபாலனாய் இருக்கக்கூடியவரே எல்லா ஜீவராசிகளும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்குனே அவ அந்த விரதத்தை மேற்கொண்டிருந்தா. எல்லா மனிதர்களும் துக்கம் வியாதி 2 இல்லாத ஒரு ஆரோக்கிய நிலையில் வாழ்ந்துட்டு வரா. யானையை போல கதியையுடைய ராஜாவே பின்பு மற்றொரு முறை இந்த விரிந்த பூமியானது கடல்களை எல்லையாக உடையவள், தன்னுடைய மலைகள் காடுகள் நகரங்கள்னு எல்லாத்தோடையும் கூட க்ஷத்ரியர்களால் பரிபாலிக்கப்பட்டவளாய் இருந்தா. இப்படியாக பூமி தர்மம் தெரிந்த க்ஷத்ரியர்களால் பரிபாலிக்கப்பட்டவளாய் மற்ற வருணங்களில் பிராமணர்களை ஆதியாக கொண்டு அவ சந்தோஷமாக இருந்துருந்தா. எல்லா ராஜாக்களும் காமம் அதே நேரத்தில் குரோதம் இல்லாத தர்மத்தை பரிபாலனம் பண்ணிண்டு யாரை தண்டிக்கணுமோ அவளை மாத்திரம் தண்டிச்சுண்டு இந்த பூமியை ரட்சிச்சுண்டு வந்தா. இந்த க்ஷத்ரியர்கள் இந்த மாதிரி தர்ம நெறியிலேயே போயிட்டு இப்போ ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா, பூமி செழிப்பாக இருக்குது அப்படின்றத 100 யாகங்கள் செய்தவனுமாய் 1000 கண்களை உடையவனுமாய் இருக்கக்கூடிய சதக்ரது தேச காலத்தை எல்லாம் பார்த்துட்டு ஜீவராசிகளை ரட்சிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மழையை பொழிந்தார். ஹே ராஜா, யாருமே பால்யத்தில் இறக்கவே இல்லை. அதே போல் யாருமே தன்னுடைய யௌவன பருவம் நிரம்பாத வரைக்கும் ஸ்திரீகள் மூலியமாக பிராஜாபத்தியத்தை பண்ணவும் இல்லை. பரத வம்சத்தில் உத்தமராய் திகழக்கூடியவரே, கடல் கரைகள் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த பூமி தீர்காயுசுடைய மனிதர்களும் நிரம்பி இருப்பவளாயிருந்தா. இந்த க்ஷத்ரியர்கள் உயர்ந்த யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் பண்ணி பிராமணர்களுக்கு தேவையான சம்பாவனைகளை எல்லாம் கொடுத்து பிராமணர்களும் வேதம் வேதாங்கங்கள் உபனிஷத்களை எல்லாம் நன்கு அறிந்தவர்களாயிருந்தன. ஹே ராஜா, எந்த பிராமணனும் வேதத்தை விற்கல, யாருமே வேதத்தை சொல்லக்கூடாத இடத்துல சொல்லலை. வைஷ்யர்கள் இந்த காளை மாடுகளை கொண்டு தான் விவசாயங்களை பண்ணினா. ஒரு நாளும் மெலிந்த பசுமாடுகளை விவசாயத்துக்கு அவ விடலை. அதே நேரத்தில் அந்த மெல்லிய நடைகளை உடைய பசுக்களை நன்னா சாப்பாடு போட்டு பாதுகாத்துண்டு வந்தா. கன்று தாய்ப்பசுவனுடைய பாலை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த பருவம் முடியற வரைக்கும் எந்த மனிதருமே யாருமே அந்த பூமியில் பசுமாட்டுக்கிட்டேந்து பாலை கறக்கவே இல்லை. எந்த வணிகனும் பொய் சொல்லி அந்த வஸ்துக்களை வியாபாரம் பண்ணவே இல்லை. அதே போல
புருஷர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, எல்லா மனிதர்களும் தர்ம நெறியை ஒட்டி இருந்துட்டு இருந்தா ஒரு க்ஷணமாத்திரம் கூட அவ அதர்மத்தை கடைப்பிடிக்கல. ஹே ராஜா, எல்லா வர்ணத்தவர்களும் அவாவாளுடைய வர்ணாஷ்டம தர்மங்களை சரிவர கடைப்பிடிச்சுட்டு வந்தா. ஹே புருஷர்கள்ல உத்தமராய் திகழக்கூடியவரே, தர்மமானது எந்த நிலையிலையும் குறையவே இல்லை பூமியில. ஸ்திரீகளும் பசுக்களும் சரியான வேளையில தான் பிள்ளைகளை ஈன்றெடுத்தனர். அதே நேரத்தில் மரங்கள் கூட சரியான காலம் வரும்பொழுதுதான் பூக்களையும் கனிகளையும் தந்தன. ஹே ராஜா, கிருதியுகம் ஆரம்பிச்ச அப்புறம் மொத்த பூமியுமே நிறைய ஜீவராசிகள் நிரம்பி இருக்கக்கூடியதா இருந்தது. ஹே பரத வம்சத்தில் உத்தமராய் திகழக்கூடியவரே, ஹே ராஜா, இந்த உலகம் இப்படி நல்ல நிலைமையில ஸ்திதியில இருந்துட்டு இருக்கறச்சேதான் அசுரர்கள் அவளுடைய ராஜ்ய வம்சத்துல பிறக்க ஆரம்பிச்சா. திதியினுடைய பிள்ளைகள் தொடர்ந்து அதிதியினுடைய பிள்ளைகளால் வீழ்த்தப்பட்டவர்களாயும், அதே நேரத்துல ஸ்வர்க்கம் முதலிய லோகங்கள்ல இடம் இல்லை அப்படின்ற சூழல் ஏற்பட்டது காரணமாகவும் இவா பூமியில பிறக்க ஆரம்பிச்சா. ஹே ராஜா, பூமியை மொத்தமா தன் சொத்தாக்கிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த பலசாலியான அசுரர்கள் மனுஷர்களாக, பசுக்களாக, குதிரைகளாக, கழுதைகளாக, ஒட்டகங்களாக, எருமைகளாக, யானைகளாக, மான்களாக, ஏன் இன்னும் சொல்ல போனா ராட்சசர்களாக கூட இவா பிறப்பெடுத்தா இந்த பூமியில. பிருத்திவி பாலனாய் இருக்கக்கூடியவரே, இதை கேளும். பிருத்திவி பாலனாய் இருக்கக்கூடியவரே, இவாள்லாம் ஏற்கனவே பிறந்தாச்சு. இப்ப புதுசா வேற இவளுடைய வம்சத்துல பிறந்துண்டு வரா. பூமியானவள் தன்னுடைய பாரத்தை தாங்க முடியாதவளாய் மாறிவிட்டா. திதி தனுவனுடைய பிள்ளைகள்ல ஒரு சில பேர் ஸ்வர்க்கத்திலிருந்து தூக்கி போடப்பட்டவர்களாய் இருந்தன. அவள்லாம் புருஷர்களா இந்த பிரபஞ்சத்துல பிறந்து பெருமை உடையவனாயும், அதே நேரத்துல தலகணம் அகங்காரம் பீடித்தவர்களாயும் இந்த பூமியில ராஜாக்களா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தா. அவளுக்கு இருக்கிற அந்த மகாபலத்தினால மொத்த பூமியையும் வெவ்வேறு ரூபங்கள்ல அவளே தன்னை நிரப்பிண்டா. அதன் பின்பு கடல் கரைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மொத்த பூமியையும் தன் வசத்தே கொண்டு வரணும்னு கொஞ்சம் கொஞ்சமா அதற்குண்டான காரியங்கள்ல ஈடுபட்டா. அதுல அவ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள்னு அத்தனை பேரையுமே அடக்க ஆரம்பிச்சா. அதன் பின்பு எல்லா ஜீவராசிகளையும் அவளுடைய பலத்தை கொண்டு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சா. ஹே ராஜா, அத்தனை பேரையும் பயமுறுத்திண்டும் எல்லா ஜீவராசிகளையும் கொன்னுண்டும் இவா 100, 1000 கணக்கில் இந்த பூமி முழுக்க தெரிஞ்சுட்டு இருந்தா. தர்மமும் சத்தியமும் குறைந்து போயின. அவளுடைய அந்த பலத்து மேல இருந்த அந்த தற்பெருமையினாலையும் மோகத்தினாலையும், மோகத்தோட கூட இருந்த அவளுடைய பலத்தினாலையும் அவ ரிஷிகளையும் அவமரியாதைப்படுத்தி அவளையும் துன்புறுத்த ஆரம்பிச்சா. ஹே ராஜா, இப்படியாக பூமி அசுரர்களுடைய பலத்தினால், சக்தியினால், அவளுடைய எண்ணிலடங்காத அந்த செயல்களால் பிரம்மாவிடத்துல போயிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுண்டாளாம். நாகங்கள், சேஷங்கள் முதலிய எல்லா ஜீவராசிகளும் ஒற்றுமையா இருந்தா கூட அவளால் இந்த தானவர்களுடைய சக்திக்கு முன்னாடி பூமியை ரட்சிக்கவே முடியல. இந்த சக்திசாலியான தானவர்கள் பூமியை தாக்கும் பொழுது அவளால் ரட்சிக்க முடியல. பிரபஞ்சத்தை ரட்சிக்க கூடியவரே. அதன் பின்பு பூதேவி பயத்தோடும் பூபாரம் தாங்க முடியாத காரணத்தினாலும் நேர எல்லா ஜீவராசிகளுக்கும் பிதாமகராய் இருக்கக்கூடியவர கிட்டக்க அடைக்கலம் புகுந்துக்கிறதுக்காக போறா. அங்க போனப்போ திவ்யமான பிரம்மா, பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டித்தவர், அவ்யயமா இருக்கக்கூடியவர் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கார். சுத்தி தேவதைகள், உயர்ந்த மகரிஷிகள், தேவதைகளுக்கே எப்பொழுதும் பூஜை செய்து கொண்டிருக்கூடிய அப்சரஸ் கந்தர்வர்கள்லாம் வணங்கின வண்ணம் அந்த இடத்துல இருந்தா. பூதேவி பிதாமகரை பார்த்து முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணினா. அதன் பின்பு பரத வம்சத்தில் உத்தமராய் திகழக்கூடியவரே, அவரிடத்துல நடந்தவை அத்தனையுமே சொன்னா. நீர் தான் எப்படியாவது இந்த பூமியை ரட்சிக்கணும்னு பிரார்த்தித்தா. ஹே ராஜா, பூதேவி என்னத்துக்காக வந்திருக்கான்றது ஏற்கனவே அவருக்கு தெரியும். அவர் பரமேஷ்டி,
உயர்ந்தவராய் இருக்கக்கூடியவர். அவருக்கு ஏற்கனவே தெரியும், ஹே பரத வம்சத்தில் பிறந்தவரே அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சார், அவருக்கே இதெல்லாம் தெரியாம இருக்க போறது? ஜீவராசிகளோட மனசுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? தேவர்கள் தானவர்களோட மனசுல என்ன இருக்குன்றது கூட அவர் நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடியவர் தான். ஹே ராஜா, பூமிக்கு பதியாய் இருக்கக்கூடியவரே, பூதேவி இடத்துல பேசினார். ஹே வசுந்தரா, நான் இந்த ஸ்வர்கலோகவாசிகள் அத்தனை பேரையுமே நீ எந்த காரியத்துக்காக வந்திருக்கியோ அந்த காரியத்துக்காக அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வைஷம்பாயனர் மேற்படி சொல்றார், இப்படியாக ஹே ராஜா, இந்த பூமி இடத்துல அவர் சொன்ன பின்னாடி பிரம்மா கிட்ட இருந்து உத்தரவை வாங்கிண்டு பூமி தேவி புறப்பட்டுட்டா. அப்ப அத்தனை தேவதைகளையும் கூட்டு நான்முகன் பிரம்மா சொன்னாரா, நீங்க அத்தனை பேரும் பூமியில போயிட்டு அவளை பூபாரத்தை குறைக்கிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை பாருங்கோ. அத்தனை பேரும் என்னென்ன பிறவி எப்பப்போ எடுக்கணுமோ யுத்தத்தை எதிர்பார்த்துட்டே தான் நீங்க இருக்கணும் தானவர்களுக்கு எதிர. அதே நேரத்துல அத்தனை ஜீவராசிகளும் சிருஷ்டித்த அவர் கந்தர்வர்களையும் அப்சரஸ்களையும் கூப்பிட்டு நீங்க அத்தனை பேரும் கூட போயிட்டு பிறப்படுங்கோ இந்த பூமியில, உங்களுக்கு எந்த உருவத்தை எடுத்துட்டு பிறக்கணும்னு தோன்றதோ அந்த உருவத்தை எடுத்துட்டு பிறங்கோ அப்படின்னு சொல்றா. அதன் பின்பு பிரம்மா சொன்னாரா, எல்லா தேவதைகளுக்கும் தலைமையை தாங்கக்கூடிய இந்திரனோட கூட அத்தனை தேவதைகளும் பிரம்மா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டா. ஏன்னா சத்தியவாச்சம், அதே நேரத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உகப்பாய் உச்சிதமாய் இருக்கக்கூடிய வாக்கு, எல்லாருக்கும் நன்மை பயர்க்கக்கூடிய வாக்காய் இருந்தது. இந்த வாக்க அத்தனை பேரும் ஏத்துண்டா. அதன் பின்பு எல்லாரும் இந்த பூமியில பிறக்கணும்னு சொல்லிட்டு தன்னை தயார்படுத்திக்க ஆரம்பிக்கிற சமயத்துல இவ அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போனா எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடிய அந்த எம்பெருமானை பார்ப்பதற்கோசரம். எம்பெருமான் சக்கரகதாபாணியாய் பீத்தகவாடை பிரானாராய், அதே நேரத்துல தேஜஸ்வியாய் பத்மநாபனாய், தேவதைகளுடைய எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவராய், விரிந்த மார்பை உடையவராய், பிரஜாபதிக்கே தலைவனாய் இருக்கக்கூடியவராய், எல்லா தேவதைகளுக்கும் ராஜாவாய் இருக்கக்கூடியவராய், எண்ணிலடங்காத பலத்தை உடையவராய், ஸ்ரீவத்சம் அப்படின்ற சின்னத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியவராய், ரிஷிகேஷனாய் இருந்துண்டு கூடவே எல்லா தேவதைகளும் பூஜிக்க கூடியவராய் இருக்கின்றாரே, அவரை பார்த்து இந்திரன் சொன்னாரா, சுவாமின் நீர் அவதரிக்கணும்னு சொன்னார். எம்பெருமானான ஸ்ரீஹரியும் தந்தோம் அப்படின்னு சொல்லி இந்திரன் சொன்ன விஷயத்தை ஆமோதித்தார். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது சாம்பவ பருவம். அந்த சாம்பவ பருவம் ஆதி பருவத்தினுடைய அடுத்த உப பருவம். இது வரைக்கும் நம்ம அனுக்கிரமணிகா பருவத்தை பார்த்தோம், அதன் பின்பு பருவ சங்கிரக பருவத்தை பார்த்தோம், அதன் பின்பு பௌஷ்ய பருவம், பௌலோம பருவம், ஆஸ்திக பருவம், நாளைய தினம் அதன் பின்பு இப்ப நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது அம்சாவதரண பருவம். நான் பிரார்த்திச்சிருக்கிறேன். கவிதாரிக்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரி மகாதேசிகாய நமஹ. நம சர்வேபியः. பாரதம் தொடரும்.